இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் முதல்ல திருமாவளவனை தூண்டி விட்டது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, பார்ப்பனர் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அது செம்ம அடி, சாதாரண அடியில் மறுநாள் விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வைகோ வா ஒரு வால் வாங்க போஸ்ட்டுங்க எம்ஜிஆர் பற்றி. இன்னைக்கு அவர் அந்த முல்லை பெரியார் பிரச்சனையில் எம்ஜிஆரால் தான் இதாச்சு. அப்போ 1974 காவிரி மறு ஒப்பந்தம் போட்டது யாரால் ஆச்சு? அன்றைக்கி யார் முதலமைச்சராக இருந்தது? யார் காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது? 154 டிஎம்சி தண்ணி என்னமோ நமக்கு வரணும், அதை பாதிக்கு பாதியாக குறைச்சிக்கிட்டது யார்? யார் இன்னை வரைக்கும் பேசுகிறாங்கல்ல, பேசுங்க, நீங்களே முழங்கி இருக்கீங்கல்ல. அப்போ இது ஒரு அசைன்மெண்ட்டாக ஓட்டுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் விட்டு ஒவ்வொரு நாள் ஏதாவது பேசுறது. அதுக்கு பின்னாடி வைரமுத்தா வாங்க ராமரை பற்றி பேசுங்க. வைரமுத்துக்கு தெரியாத இலக்கியமா? ராமர் எந்த நிலைமையில் இருந்தார் அப்படின்றத கம்பராமாயணத்தை சொல்கிறாங்க. எப்படி மனைவியை இழந்த ஒருத்தன் பெரிய மன உளைச்சலில் இருப்பான். அப்போ அவரால் அந்த இயல்பான ஒரு நிலைமைக்கு இல்லை முடியல. அந்த நேரத்தில் உதவி செய்கிற சுக்ரீவனுக்கு அவன் நிலைமையை கேட்கும் பொழுது, சார் என்னையும் அதே மாதிரி தாங்க எங்கள் அண்ணன் அடித்து தோர்த்திட்டு என் மனைவியை அபகரிச்சிட்டு இருக்காங்க. மனித வாழ்வு வேற, இவர்கள் வாழ்வு வேற. இவர்கள் இதில் அரசில் அடித்து தோர்த்திட்டா ஒருத்தன் இது பண்ணிட்டா மனைவியை எடுத்துக்கலான்றது அவர்களுடைய தர்மம் அது. ஆனால் மனைவியை இழந்த ராமனுக்கு அது ஒரு இதுவாக இருக்குது. இப்போ காதலிக்கிற வயசில் எவன் காதலிச்சு இது பண்ணாலும் நமக்கு தோணும், ஐயோ காதலிக்கிறாங்க நல்லது, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இவர் மனைவி இழந்தவர் இவன் மனைவி இது பண்ணிட்டான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது வாலி கூட சண்டை போட்டால் சக்தியில் பாதி போயிடும் அப்படின்னோன்னா, சரி நீ சண்டை போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் மாலையை போட்டு 2 பேரும் சண்டை போடும்போது வாலியை மறைந்திருந்து அம்பாலா எழுதுறாரு. அது எழுதும்போது அப்புறம் வாலி கேட்குறாப்புல போகிறதுக்கு முன்னாடி அவங்க மனைவி சொல்லுவாங்க, போவாதீங்க ராமர் ஏதோ வந்திருக்காரு போல இவங்களோட, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்றப்போ ராமர்லாம் அப்படி பண்ண மாட்டார். ராமச்சந்திர பிரபு அப்படிப்பட்ட நீதி நிறுவனாதவர், என் சரி நியாயம் இருக்குது, அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார்னா அதை மீறி அம்பெய்த பிறகு அவர் பேசுவார் ராமர்கிட்ட, என் உயிரை கேட்டு தான் நான் கொடுத்துருப்பேன், உங்களை அப்படி நம்பி நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் என்னை அம்பெய்திட்டீங்க, என்ன நியாயம்னு கூட நீங்கள் கேட்கல அப்படின்லாம் பேசுவார். இதை சொல்கிற வைரமுத்து இந்த மாதிரி மனைவியை பிரிந்த ஒரு மன உளைச்சல்ல இருந்தார், அதை வால்மீகி மன்னித்தார், கம்பன் மன்னிக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட போகலாம். மனநலம் தவறுன ஒருத்தன், அதாவது கிட்டத்தட்ட மனநோயாளி மாதிரி ராமரை சித்தரிச்சு ஒரு வார்த்தையை போட்டு விட்டிங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு விவாதத்தை தூண்டுகிறீர்கள். அப்போ தூண்டினா நான் அந்த பிரச்சனை இப்படி டைவெர்ட் பண்ணிடலாம் இப்படின்னு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. அந்த கார்பரேஷன் மேட்ரு அடங்குற மாதிரி இல்லை. இன்னைக்கு வைகோ விட்டு கிளப்பி விட்டுருக்காங்க, நாளைக்கு முத்தரசனுங்கிறார்ல அவரை விட்டு ஏதாவது கிளப்பி விடுவாங்க, இல்லாட்டி வேற ஏதாவது புதுசாக யோசிப்பாங்க. இவர்கள் வேலையே இதுதான். அதை தாண்டி தான் ஒன்றும் பண்ண முடியாமல் தான் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு.